அமைச்சர் கேட்கிறாரு, எந்த அமைச்சர்? இப்ப இவரோட கேட்டார் பாருங்க, கல்வி அமைச்சர், சாரி கோயில் துறை அமைச்சர். அவரு சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுறாரு, கேள்வி கேட்கிறார், உதயநிதி மொழிப்போர் தியாகியான்னு. நான் கேட்கிறேன், அவர் மொழிப்போர் தியாகியா இல்லைங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். அவங்க அப்பா தியாகி, தாத்தா தியாகி, மிசா வரலாறுலாம் அப்புறம் பேச்சுக்குவோம். உங்க கம்பெனி எப்படி? இப்ப பேசுற ரமேஷ் எப்படி? அவர் எந்த இதுல தியாகியா இருந்தாரு, அவங்க அப்பா எதுல தியாகியா இருந்தாரு? நான் இதெல்லாம் வரலாறு பேசுற சண்டை வந்துடும். சரி, உங்க அப்பா வரலாறு நான் சொல்லணும்னா அரைமுடி தேங்காவுக்காக 5-6 பேரை ஏமாத்தின கம்பெனி. அர்த்தம் உனக்கு புரியும். நாம பேச பாரம்பரியத்தையே வெளில எடுத்துட்டு வந்துருவேன். இதெல்லாம் பேசக்கூடாது. நீ எல்லாம் நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான்கள். சரி, ட்ரைனிங் எடுங்க. சரி, முதல்ல பேசுறதுக்கு ட்ரைனிங் எடு. அப்புறமா வெளியில வா. இப்ப நீ வெள்ளை அறிக்கை விடு. முதல்ல மந்திரிக்கே ஒரு வெள்ளை அறிக்கையை வெளில விடு. ஒவ்வொரு மந்திரிக்கு பின்னாலையும் வெள்ளை அறிக்கை நாங்க திமுக விட்டு காட்டுறோம். ரொம்ப அவ்வளோ ஃப்ராடு. இப்ப திமுக தோத்ததுல மகிழ்ச்சியா இருக்க ஒரே கட்சி பிஜேபி. அப்படியா? அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பிஜேபியோட பிரதான எதிரியே திமுக ஒண்ணுதான். அது மட்டும்தான். ஆளும் தலைவர் மு க ஸ்டாலின் வரலாறு உள்ள ஒரு தலைவர், கட்சி பாரம்பரியமான கட்சி. நீ என்ன பிஜேபி ஒரு சட்டம் திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை இங்க இந்தியா முழுக்க தூக்கிட்டு போய் சண்டை போடுற அளவுக்கு ஒரு பெரிய புயலையும் பூகம்பத்தையும் உருவாக்குற ஒரே கட்சி திமுக. அந்த தலைவர் மு க ஸ்டாலின். டிவிகே என்னைக்காவது பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்குமா? இல்லை மோடியை எதிர்த்து பேசியிருப்பாரா? அமித்ஷாவை தான் எதிர்த்து பேசியிருப்பாரா? இல்லை பேசிட்டு தான் அவர் டெல்லியை விட்டு திரும்பி வந்திருப்பாரா? இந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. அதெல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க. இந்த நடிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். அதில் இதெல்லாம் ஒன்றா தான் போவோம். அது மௌன புரட்சி சாமியார் மாதிரி பேசாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. மோடி மாதிரி அதுவும் சிங்குலர் இதுவும் சிங்குலர் செக்குலர்னு போயிடாதீங்க. நான் ரெண்டும் அந்த கம்பெனியில் அப்படியே கரெக்டாக போவோம்.